நீங்கள் சட்டத்தை மட்டும் பேசலை, அந்த சட்டத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை பேசுகிறீங்க. இல்லை மக்களுக்கு சில இடங்களில் அநீதி இழைக்கப்படுகின்ற போது தைரியமாக போயிட்டு பதாதை ஏந்தி போராடுறீங்க. அது எப்படி ஸ்வஸ்திகா உங்களால் மட்டும் இந்த மாதிரியான விடயங்களை கையாள முடிகிறது? சட்டம் என்பது சமம் என்ற விடயத்திலும் எனக்கு சற்று முரண்பாடு இருக்கு. அங்கே பேசிட்டு வரும். ஏன் அதற்கு முரண்பாடு இருக்கின்றது என்றால் சில நேரங்களில் இதற்கு புறம்பாகவும் நடைபெறுகிறது. ஆனால் பொதுவாக யார் ஒரு சமூகத்திலே அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த சட்டங்களை அமைத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஒரு நல்ல உதாரணம் தான் பயங்கரவாத தடை சட்டம். இந்த தேரருக்கு பிணை வழங்கக்கூடாது, இல்லை இந்த சாட்சிகள் இருந்தும் இந்த வழக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, இது உண்மையிலுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா? என்னை பொறுத்த மட்டிலே அவருக்கு பிணை வழங்கியிருக்க கூடாது. நீதிபதி அதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டார். ஆனால் எமக்கு தனிப்பட்ட கருத்துகள் இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டிலே அவருக்கு பிணை வழங்கி இருக்கக்கூடாது. என்ன காரணம்? அதற்கான பிரதானமான காரணம், நான் எப்பொழுதும் கூறுகின்ற விடயமானது, ஒரு நீதிமன்றத்துக்குள் போனால் நமக்கு பணம் இருக்கும் என்றால் நமக்கு ஒரு சட்டத்தரணியால் பல சட்டத்தரணியால் எமது பக்கம் வாதிட எடுக்கலாம். இது வெளிப்படையாக நாங்கள் பல இடங்களிலே காணுகின்றோம். உதாரணமாக ஒரு கம்பெனி வழக்கிலே, கம்பெனியும் தொழிலாளரும் இருக்கின்ற வழக்கிலே இதை அழகாக நாங்கள் காணுவோம். கம்பெனியின் பக்கம் பல சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள், தொழிலாளர் பக்கம் ஒரு சட்டத்தரணி தான் இருப்பார். இப்போ சமூகத்தில் இந்த சம்பவம் தொடர்புல பரவலாக சமூக அது இனம் மத மொழி கடந்து எல்லாருமே பேசுகிறாங்க. நாங்கள் ஃபோன் எடுத்துட்டேன்னு சொன்னால் ஃபோனில் எந்த செயலிக்கு போனாலும் இது தொடர்பாக பேசுகிறாங்க. கருத்து தெரிவி தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஒரு வயது முதிர்ந்த ஒரு தேரர் எமது மதத்தலங்களில் நாங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்புகளை போடலாம் என்ற விடயத்தை போட்டு அதனை வெளிப்படையாக கதைக்க வேண்டும். ஆனால் அதனை விட்டு இவர் இப்படி செய்திருக்க மாட்டார், போலியான குற்றச்சாட்டுகள், இது பௌத்த மதத்துக்கு எதிரான என்று கூறி இவ்வாறு கதைக்கின்ற புத்தபிக்குகளை பார்த்து நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, நீங்கள் இதனை மறைக்க பார்க்கின்றீர்கள்? மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் இது சமூக, அரசியல், மக்களுக்கு அப்பாற்பட்ட பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இலங்கை, சர்வதேசம், எல்லா நாடுகளிலும் காலத்திற்கு காலம் என்னென்ன நடைபெறுகிறது, எவ்வாறான விடயங்கள் நடைபெறுகிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. நாட்டிலே பல்வேறு விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் அரசியல் ரீதியான சில விடயங்கள், நகர்வுகள், அரசாங்கத்தினுடைய எழுச்சியை, அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி, டொலரினுடைய பெறுமதி, டொலரினுடைய வீழ்ச்சி, இலங்கையினுடைய எரிபொருள் விவகாரங்கள், மத்திய கிழக்கு மோதல்கள், நிறைய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிற நேரம் நாட்டினுடைய சட்டங்கள் தொடர்பிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்தில், ஆட்சிக்கு வர முதல்லையும் சரி, ஆட்சிக்கு வந்த காலத்திலையும் சரி சொன்ன ஒரு விடயம்தான், சட்டம் அனைவருக்கும் சமன். அது அரசாங்கம் சொன்னதல்ல, ஆனால் எல்லா நாடுகளிலும் சட்டம் எல்லோருக்கும் பொது. அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாமரனோ பணக்காரனோ ஏழையோ எவர்களாக இருந்தாலும், எந்த மத கலாச்சார மொழிகளை கடந்து சட்டம் என்பது எல்லோருக்கும் பொது, தண்டனைகள் என்பதும் எல்லோருக்கும் பொது. இவ்வாறானது ஒரு பின்னணியில் தான் இலங்கையினுடைய சட்டமும் பிணியப்பட்டு இலங்கையினுடைய யாப்பின் அடிப்படையில் எல்லா விடயங்களும் கையாளப்படுகிறது. ஆனால் கடந்த சில காலங்களாக சட்டம் அனைவருக்கும் சமனா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பில் நாங்கள் இன்றைக்கு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நாட்டிலே சட்டம் பிரித்தாளப்படுகிறதா, சட்டத்திலே பாகுபாடுகள் பார்க்கப்படுகிறதா, தண்டனைகளின் போது பாகுபாடுகள் பார்க்கப்படுகின்றதா, மதங்கள் அடிப்படையிலே, மொழிகள் அடிப்படையிலே, இனங்கள் அடிப்படையிலே சட்டங்கள் பிரிக்கப்படுகிறதா என்பது தொடர்பிலே நாங்கள் பேசலாம். சட்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், சட்டம் தெரிந்த ஒருத்தட்ட நாங்கள் பேசுகிறது நல்ல ஒரு விடயம். சட்டத்தை வழங்கியிருக்கக்கூடிய தண்டனைகளையும் சரி, ஏனைய விடயங்களையும் எங்களால் விமர்சிக்க முடியாது. ஆனால் சட்டத்தை பற்றி பேசலாம். இவ்வாறான விடயங்கள் இருக்குது, இந்த விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம். இப்போது நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். இவர் ஒரு சட்டத்தரணி, பெண் சட்டத்தரணி. நிறைய இடங்களில் எங்கு மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, எங்கு அநியாயங்கள் தலை தூக்கி இருக்கிறது, சாதாரணமாக செயற்பட வேண்டிய விடயங்களை யாராவது அசாதாரணமாக செயற்படுத்தினாங்கன்னு சொன்னால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர், மிகவும் சமூக வலைத்தளங்களிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி பேசக்கூடிய ஒருவர். அவர்தான் எங்களுடைய சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அவர்களை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய
சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம் ஸ்வஸ்திகா. வணக்கம் சேகு. எப்படி இருக்கு? நீ ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். இப்போ சட்டம் அப்படின்னு சொல்கிற நேரம் எனக்கு வந்து திடீர்னு ஸ்வஸ்திகாவை ஞாபகம் வர்றதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். உண்மையிலுமே நீங்கள் சட்டத்தை மட்டும் பேசலை, அந்த சட்டத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை பேசுகிறீங்க. இல்லை மக்களுக்கு சில இடங்களில் அநீதி இழைக்கப்படுகின்ற போது தைரியமாக போயிட்டு பதாதை ஏந்தி போராடுறீங்க. அது காசா பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உகண்டாவில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இலங்கையில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். எப்படி ஸ்வஸ்திகா உங்களால் மட்டும் இந்த மாதிரியான விடயங்களை கையாள முடிகிறது? இலங்கையில் இனப்பிரச்சனைகள் அல்லது யுத்தங்கள் எல்லாம் நடந்த காலகட்டமும் இருந்தது, அதற்கு முகம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கையாள முடிகிறது? முக்கியமான டாப்பிக்கு வரலாம், இதை கொஞ்சம் கேட்டுட்டு வரலாம். நான் நினைக்கின்றேன் சட்டத்தரணிகள் வழக்கமாக அதிகமான சட்டத்தரணிகள் நீதிமன்றங்களுக்கு போய்விட்டு அவர்களது வழக்கை செய்துவிட்டு வந்து விடுவார்கள். ஆனால் அதை தாண்டி என்னை போன்ற பல சட்டத்தரணிகள் சமூகங்களில் இருக்கின்ற அநீதிகள் அல்லது சமூகங்களில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்தில் இருக்கின்ற விடயத்தை வந்து கண்டறிந்து சமூக செயற்பாடுகளுடன் இணைந்து நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ சமூக செயற்பாடுகளுடன் நாங்கள் இணைந்து அல்லது சமூக மூமெண்ட்ஸுடன் சேர்ந்து நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு சட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு வெளிப்படையாக விளங்குகிறது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் சட்டம் அனைவருக்கும் சமம் என்று. ஆனால் இந்த நாட்டை கூட ஒரு உதாரணமாக எடுத்தோமானால் சட்டம் ஒன்று காணப்படுகிறது, அனைவருக்கும் சமமாக அது அப்ளை பண்ணப்பட வேண்டும். இருந்த போதிலும் வந்து ஒருவருக்கு அரசியல் பலம் இருக்குமானால் அல்லது சமூக பலம் இருக்குமானால் அல்லது பொருளாதார பலம் இருக்குமானால் அவருக்கு சட்டம் சற்று அவரை சார்ந்துதான் சட்டம் வந்து செயற்படுகின்றது என்பதை நாங்கள் கண்டறிந்து வந்திருக்கின்றோம். சட்டத்தில் வந்து பாகுபாடு அவரது அதிகாரத்தை பொறுத்து அந்த பாகுபாடு வந்து காணப்படுகின்றது என்பது அனைவரும் கண்ட உண்மை. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் பொழுது சட்டம் யார் சார்ந்து செயற்படுகின்ற உண்மை வந்து என்னை போன்ற சட்டத்தரணிகளுக்கும் வெளிப்படையாக தென்பட்டு கொண்டு வருகிறது. அதன் மூலம் தான் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் இவ்வாறான இப்போ சட்டம் நாங்கள் சமம்னு சொல்கிறோம் இல்லையா, இது எங்கே மாறுபடுற இடங்கள் இருக்குது இல்லையா? எதனால் இப்படி மாறுபடுது? நீங்கள் சொன்ன இந்த பணமோ பலமோ அதிகாரமோ இதில் மாறுபடுதா, இல்லை சட்டத்தை மாற்றுறதுக்குன்னு சில பிரிவினர் இருக்கிறாங்களான்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு காலமும் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டிருந்தால் கண்ணே விளங்குதில்லைன்னு சொல்லி நினைவு. அது எதற்காக கண்ணை கட்டப்பட்டது என்ற கருத்துக்கள் நிறைய இருக்குது. சட்டம் அனைவருக்கும் சமன், ஒரு பக்கம் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சட்டம் மாறுபடுது அப்படின்னு சொல்கிற நேரம் எந்த இடத்துல அது மாறுபடும் நினைக்கிறீங்க? சட்டம் என்பது சமம் என்ற விடயத்திலும் எனக்கு சற்று முரண்பாடு இருக்கு. அங்கே பேசிட்டு வரும். ஏன் அதற்கு முரண்பாடு இருக்கின்றது என்றால், ஒரு சட்டமானது ஒரு சமூகத்தில் அமைக்கப்படுகிறது. அமைக்கப்பட்டதைத்தான் நாங்கள் சட்டம் என்று கூறுகின்றோம். இந்த சட்டத்தை யார் அமைக்கின்றார்கள் என்று பார்த்தோமானால் வழக்கமாக சமூகத்திலே பலம் வாய்ந்த தரப்பினர் தான் ஒரு சட்டத்தை அமைக்கின்றார்கள். உதாரணமாக எடுத்தோமானால் சில சில நேரங்களில் வந்து இதற்கு புறம்பாகவும் நடைபெறுகிறது. ஆனால் பொதுவாக வந்து யார் ஒரு சமூகத்தில் வந்து அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த சட்டங்களை வந்து அமைத்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு நல்ல உதாரணம் தான் பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது பலர் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஆனால் அன்று அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் தமக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அனைவரையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த சட்டம் வந்து அந்த ஒரு கருத்தியலில் கொண்டு வரப்பட்ட பின்பு இதே போன்ற பல சட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் அதே ஒரு உதாரணம். அந்த சட்டம் அந்த கருத்தியலில் கொண்டு வரப்பட்ட பின்பு அதன் பின்பு அது ஆப்ரேட் ஆகும் பொழுது நாங்கள் கூற முடியாத அந்த சட்டம் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றது என்று நமக்கு அனைவருக்குமே தெரியும். அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு யார் கைது செய்யப்பட்டார்கள், எந்தெந்த காலப்பகுதியில் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்ற உண்மை வந்து இப்பொழுது நமக்கு அனைவருக்குமே தெரியும். இவ்வாறு தான் அனைத்து சட்டங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் ஒரு வர்க்கத்தினர் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தொழிற்சட்டங்களை எடுப்போம். சட்டங்களை எடுத்தோமானால் நமது நாட்டிலே தொழிலாளர்கள் சார்ந்து சில சட்டங்கள் காணப்படுறது, அவர்களுக்கு சார்பாக சில சட்டங்கள் காணப்படுறது. ஆனால் அந்த சட்டங்கள் எப்பொழுது இயற்றப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோமானால் அந்த காலகட்டத்திலே தொழிலாளர் போராட்டங்கள் வந்து மிகவும் வலுப்பெற்று காணப்பட்ட ஒரு காலத்தில் தான் இவ்வாறான சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. எனவே காலமாக சமூகங்களில் வந்து ஒரு வர்க்கத்தினர் வந்து அதிகாரத்தில் இருப்பார்கள். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சார்பாக சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வருகின்றது. இது வந்து பொதுவாக ஒரு உதாரணமாக தொழிலாளர்கள் எனப்படும் பொழுது பரந்த உறுப்பினர்களை கொண்ட ஒரு வர்க்கம், அவர்களுக்கு சாதகமாக சட்டம் ஒன்று உருவாக்கப்படும் பொழுது அனைத்து சமூகத்துக்கும் ஒரு நன்மை பயிரக்கூடிய சட்டமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரம்
பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்கி அரசாங்கம் போன்றவர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவ்வாறான சட்டங்கள் உருவாக்கப்படும் பொழுது தமக்கு சில குறித்த தனியார் நபர்களுக்கு ஏற்ற ஒரு வார சட்டங்கள் உருவாக்கப்படும் பொழுது சமூகத்திலிருந்து அனைத்து தரப்புகளும் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே தான் நான் கூறுகின்றேன், சட்டம் என்பது சமம் எனப்படும் என்ற ஒரு கருத்தியலில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரலாம். இப்போது அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப பேசப்பட்ட ஒரு விடயம். ஒரு அட்டமஸ்தான தேரர் பேரை கூட சொல்லலாம், காரணம் எல்லா ஊடகங்களையும் பேர் வந்திருக்கு, பள்ளிகம ஞானசார தேரர், ஹேமரத்ன தேரர். அவரினுடைய விவகாரம் தொடர்பில் தெளிவாக வந்து சாட்சியங்கள் இருக்குது. முதல்ல எனக்கு சொல்லுங்கள், சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு பிணை வழங்க முடியுமா முடியாதா? சாட்சியங்கள் இருக்கின்ற பொழுது சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு இந்த பிணை வழங்க முடியுமா முடியாதா? சிறுவர் துஷ்பிரயோக குற்றங்களுக்கு வந்து பிணை வழங்க முடியும். எமது நாட்டிலே வந்து பிணையெனப்படுவது அனைத்து குற்றவாளிகளுக்கும் வந்து பொதுவாக பிணை வழங்க வேண்டும் என்று கூறிதான் சட்டம் இருக்கின்றது. பிணை வழங்கப்படாமல் இருந்தால் அதற்கான சில காரணங்கள் இருக்கின்றது. உதாரணமாக சிறுவர் துஷ்பிரயோகங்களை எடுத்துக்கொண்டோமானால் அதிலே வந்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுவருக்கு வந்து சிறுவர் அல்லது சிறுமிக்கு வந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்தால், அச்சுறுத்தல் இருந்த காரணத்திற்காக அல்லது வருங்காலத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் வரும் என்ற காரணத்திற்காக ஒருவருக்கு பிணை வழங்காமல் இருக்கலாம். எனவே எமது சட்டத்தை பொறுத்த மட்டில் பிணை வழங்கத்தான் வேண்டும். ஆனால் சிறுவர் துஷ்பிரயோகம் போன்ற ஒரு வழக்கு வந்த பின்பு பிணை வழங்க முன்னர் நீதிபதி பல விடயங்களை கவனிக்க வேண்டும். அதாவது வந்து அந்த சிறுவன் அல்லது சிறுமி அச்சுறுத்தப்படுவாரா, அல்லது பிணை வழங்கப்பட்டால் பிணை வழங்குவதன் மூலம் அந்த வழக்கானது திசை திருப்பப்படுமா போன்ற விடயங்களை அவர் கருத்தில் கொண்டுதான் பிணை வழங்க வேண்டும். இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த அட்டமஸ்தான தேரனுடைய விவகாரம் கிட்டத்தட்ட 8 ஸ்தானங்களுக்கு பொறுப்பான ஒருத்தர், மிகவும் உயர்ந்த நிலையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தேரர் இது போன்ற ஒரு துஷ்பிரயோக சம்பவத்தில் ஈடுபடுறாரு. அந்த சிறுமி விரும்பி சென்றாவா இல்லை தாயாரினால் விருப்பமாக வழங்கப்பட்டதான்றது வந்து 2வது கருத்து. ஆனால் அந்த வயது எல்லை ஒன்று இருக்கிறது இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த வயது எல்லை இருக்கிறது. 16 வயதில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா துஷ்பிரயோகத்துக்குள்ள தான் வருதுன்ற சட்டம் இருக்குது. இப்போது இந்த விவகாரத்தை எடுத்து பார்க்குற நேரம் இதை பற்றி சமூக ஊடகங்களில் பொதுவாக பேசுகிற ஒரு விடயம் தான், இந்த தேரருக்கு பிணை வழங்கி இருக்கிறாங்க, இந்த தேரருக்கு பிணை வழங்கக்கூடாது, இல்லை இந்த சாட்சிகள் இருந்தும் இந்த வழக்கு பிணை வழங்கப்பட்டு இருக்கிறன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது உண்மையிலுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா? என்னை பொறுத்த மட்டிலே அவருக்கு பிணை வழங்கியிருக்க கூடாது என்றுதான் எனது தனிப்பட்ட கருத்தாகும். நீதிபதி வந்து அதற்கு ஒரு தீர்ப்பொன்று வழங்கிவிட்டார். ஆனால் எமக்கு தனிப்பட்ட கருத்துகள் இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டிலே அவருக்கு பிணை வழங்கி இருக்கக்கூடாது. என்ன காரணம்? அதற்கான பிரதானமான காரணம் நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, அதாவது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கின்ற 2 உத்தியோகத்தர்கள் மிகவும் வெளிப்படையாக நீதிமன்றத்திலே வந்து கூறியிருக்கின்றார்கள். இந்த சிறுமியானவர் அந்த அட்டமஸ்தான தேரருக்கு எதிராக முறைப்பாடு செய்த பின்னர் அவர் இந்த சிறுமிக்கு கிட்டத்தட்ட 80 அழைப்புகளை எடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுதே எமக்கு தென்பட வேண்டும், இவர் அப்பொழுதே இந்த சிறுமியின் மீது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிறுமியை வந்து ஒரு அச்சுறுத்த பார்க்கின்றார் அல்லது அச்சுறுத்தல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை எமக்கு விளங்கியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்வுக்கு பிணை வழங்கியிருக்கக்கூடாது என்பது எனது முதலாவது கருத்து. 2வது கருத்து, அவ்வாறான ஒரு சம்பவமே நடக்கவில்லை. ஒரு சிறுமி வந்து இந்த மிகவும் உயர்ந்த பீடத்தில் காணப்படுகின்ற ஒரு புத்த பிக்குவுக்கு எதிராக ஒரு 11 வயது, அவர் துஷ்பிரயோகம் செய்யப்படும் பொழுது அவருக்கு 11 வயது, சரியா, கம்ப்ளைண்ட் முறைப்பாடு செய்யும் பொழுது அவருக்கு 14 வயது. ஒரு 14 வயது சாதாரண ஒரு சிறுமி இந்த மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு பௌத்த பிக்குவுக்கு எதிராக, ஒரு பௌத்த நாட்டிலே ஒரு பௌத்த பிக்குவுக்கு எதிராக ஒரு முறைப்பாடை செய்யும் பொழுது ஏற்கனவே நமக்கு விளங்குகின்றது இந்த வழக்கிலே வந்து ஒரு அதிகார டிஃபரன்ஸ் வித்தியாசம் வந்து பெரும் ஒரு அதிகார வித்தியாசம் இருக்கின்றது என்பது நமக்கு ஏற்கனவே விளங்குகின்றது. இவ்வாறான ஒரு வழக்கிலே அவ்வாறான ஒரு நபருக்கு வந்து பிணை வழங்கினால் ஏற்கனவே சட்டத்தணியால் திணைக்களம் அவருக்கு எதிராக ஆஜராகவில்லை. பிணை வழங்கிய தினத்தன்று அவருக்கு சார்பாக 30க்கு மேற்பட்ட சட்டத்தணியால் ஆஜராகி இருக்கின்றார்கள். சிறுமியை பொறுத்த மட்டிலே சிறுவர் பாதுகாப்பு அல்லது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் மாத்திரம்தான் அவருக்கு ஆஜராயினது. வேறு சட்டத்தணியிலும் ஆஜராகி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சிறுமியுடன் கதைத்து விட்டு ஆஜராகவில்லை. எனவே சிறுமியின் பக்கம் இவ்வாறு இருக்கும் பொழுது குற்றவாளியின் பக்கம் அல்லது குற்றவாளி அல்ல சந்தேக நபரின் பக்கம் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட சட்டத்தணிகள் ஆஜராயிருக்கின்றார்கள்.
நீதிமன்றத்துக்குள்ளேயே நமக்கு விளங்கி விட்டது யார் பக்கம் அதிகாரம் இருக்கின்றது. அங்கே ஒரு சின்ன ஒரு கேள்விதான், மன்னிக்கணும். இப்போ இந்த சட்டத்தரணிகள் எண்ணிக்கை சொல்கிறீங்க இல்லையா, இது ஏதாவது இந்த வழக்கினுடைய போக்கு மாற்றுமா? இந்த எண்ணிக்கை ஏன் பொதுவாக நாங்கள் செய்திகளில் கூட பார்க்குறோம், இவர் சார்பில் இத்தனை ஜனாதிபதி சட்டத்தரணி, இவர் சார்பில் இவங்க ஆஜராகிறாங்க, இத்தனை பேர், இதில் என்ன நிலைப்பாடு இருக்குது? எண்ணிக்கை வைத்துக்கொண்டு ஒரு வழக்கை நாங்கள் எடை போட முடியாது என்பது அது உண்மை. ஆனால் நீங்கள் முதலில் கூறினீர்கள் தான் சட்டம் அனைவருக்கும் சமம் என்று. நான் எப்பொழுதும் கூறுகின்ற விடயமானது, ஒரு நீதிமன்றத்துக்குள் போனால் நமக்கு பணம் இருக்கும் என்றால் நமக்கு சிறந்த சட்டத்தரணி, ஒரு சட்டத்தரணி அல்ல பல சட்டத்தரணிகள் எமது பக்கம் வாதிட எடுக்கலாம். இது வெளிப்படையாக நாங்கள் பல இடங்களிலே காணுகின்றோம். உதாரணமாக ஒரு கம்பெனி வழக்கிலே, கம்பெனியும் தொழிலாளரும் இருக்கின்ற வழக்கிலே இதை அழகாக நாங்கள் காண்போம். கம்பெனியின் பக்கம் பல சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள், தொழிலாளர் பக்கம் ஒரு சட்டத்தரணி தான் இருப்பார். எனவே எமது சட்டமானது எமக்கு பணம் அதிகமாக இருக்கும் வேளையிலே எமக்காக ஆஜராகுவதற்கும் நாங்கள் எமக்காக சட்டத்தை கதைப்பதற்கும் நாங்கள் சட்டத்தரணிகளை வாங்கிக் கொள்ளலாம். அதுதான் எங்களோட சிஸ்டம். அந்த சிஸ்டத்தின் எமது காணப்படுகிற முறைமையிலே ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. அதாவது எமக்கு இருக்கின்ற பணத்துக்கு ஏற்ற மாதிரி எமக்கு சட்டத்தையும் சட்ட சேவைகளையும் வாங்கிக் கொள்ளலாம். எனவே தான் சட்டம் சமம் என்று கூறும் பொழுது ஒரு பணம் இருக்கின்றவருக்கும் பணம் இல்லாதவருக்கும் எந்த பக்கத்தில் சட்டம் நிற்க போன்றது என்பது உங்களுக்கு இப்பொழுது விளங்கியிருக்கும். எனவே எத்தனை சட்டத்தரணிகள் ஆஜராகினவர்களை என்ற விடயத்தை விட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 30க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர் சமூகத்திலே அரசியல் பலம் மாத்திரமில்லை, சமூக பலம் மாத்திரமில்லை, பொருளாதார பலத்திலும் அவர் ஒரு பெருமிடத்தில் இருந்திருக்கிறார். ஒரு பௌத்த பிக்கு, அந்த அளவுக்கு பொருளாதார ஒரு பௌத்த பிக்கு என்பவர் அனைத்தையும் துறவரம் கொண்டவர் தான் ஒரு பௌத்த பிக்கு. ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு எவ்வாறு பொருளாதார பலம் வந்தது என்பதும் வேறொரு அவருக்கு கிடைத்த விகாரைகள் அப்படி, அந்த பழமை வாய்ந்த விகாரை, சோமாவதி விகாரை, இப்படியான பல முக்கியமான விகாரைகளினுடைய விகாராதிபதியாக தான் அவர் இருந்திருக்கிறார். அப்பொழுது அடுத்ததாக நான் கேட்கின்ற கேள்வி, விகாரைகள் இப்பொழுது இந்த பௌத்த பிக்குவுக்கு சார்பாக இருக்கின்றார்கள். ஆனால் இது தனிப்பட்ட பௌத்த பிக்குவின் பிரச்சனையா அல்லது அனைத்து அவர் ஸ்தானாதிபதியாக இருக்கின்ற அனைத்து விகாரைகளும் அவருக்கு சார்பாக இருக்கின்றார்களா என்றது 2வது கேள்வி எனக்கு எழுகின்றது. அதை விடுத்து நான் கருதுகிறேன் சாதாரணமாக இவரோ குற்றம் செய்து விட்டார், நாங்கள் யோசிக்கணும் அவருக்கு பின்னால் யாரும் இல்லை, அவர் தனிப்பட்ட ரீதியில் குற்றம் செய்து விட்டார் என்பதுதான் உண்மை என்று எடுத்தோமானால், அதைத்தான் உண்மையாண்டு கூறவில்லை, ஆனால் அதைத்தான் நாங்கள் உண்மையாக எடுத்தோமானால் இந்த சாதாரண பௌத்த பிக்குவுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்பதும் எனக்கு எழுகின்ற 2வது கேள்வி. எனவே எத்தனை சட்டத்தரணிகள் என்று நாங்கள் எண்ணிக்கையை பார்க்காமல் அவரின் பக்கத்தில் 30க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராயிருக்கின்றார்கள். அதுவும் மிகப்பெரிய பிரசிடென்ட்ஸ் கவுன்சில் இல்லாமல் அவருக்கு ஆஜராயிருக்கிறார்கள். சிறுமியின் பக்கம் சிறுமியுடன் கதைத்து கூட சட்டத்தரணிகள் ஆஜராகவில்லை. அதே போன்று தேசிய இந்த சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்திலிருந்து ஆஜராகிய 2 இந்த உத்தியோகத்தர்கள் அவர்கள் பேசுகின்றார்கள், இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இந்த வழக்கில் நடக்கின்றது, இந்த சிறுமியை அச்சுறுத்துவதற்கான சிச்சுவேஷன் காணப்படுகின்ற என்று சொல்லியிருந்த பொழுதிலும் நீதிபதி அதற்கு பிணை வழங்குகிறார். எனவே இப்பொழுது எங்களுக்கு விளங்குகிறது இல்லை அதுதான் நான் கேட்க வரேன். இப்போது சிறுமி போலீஸார்கிட்ட சில சாட்சியங்களை காட்டியிருக்கிறாங்க, சில வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்ல முடியாது, ஆனால் சிறுமி சொல்லி இருக்கிறா, இந்த இடத்துல இப்படி நடந்தது, இந்த இடத்துல இப்படி நடந்தது, ஏன் அந்த கால் துடைக்கிற பாப்பிஸ் என்று சொல்லுவோம் இல்லை, அதில் கூட என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஒரு தடவை இல்லை, பல தடவைகள் அந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சாட்சியங்களோடு இருக்கிறேன்னு நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் தானே சொஸ்திகா. இப்போ குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் பேசுவாங்க, அதுலேயும் சிறு பிள்ளைகள் எப்படியும் கண்ணில் கண்டது நடந்ததை தான் பேசுவோம். இப்படி இருக்கிற நேரமும் ஏன் இந்த பிணை வழங்கப்பட்டுச்சு? இவ்வாறு ஸ்ட்ராங்கான சாட்சிகள் இருக்கிற நேரம், ஆதாரங்கள் எங்கே யார் இருந்துச்சு, எந்த இடத்துல என்ன சாத்தி வச்சுருந்தாங்கன்ற எல்லா விஷயத்தையும் இந்த பிள்ளை சொல்கிற நேரம் மனதுக்கு ஒரு உளைச்சனார ஒரு விஷயம் இல்லை. ஏன் அப்படி சட்டம் இருக்குது, ஏன் அப்படி பிணை கிடைக்குது? நிச்சயமாக இது ஒரு பெரும் பிரச்சனையான விடயம். எனக்கு அந்த நீதிமன்றத்திலே அல்லது அந்த நீதிமன்றத்திலே அந்த பிணை வழங்கப்பட்ட பொழுது இருந்த சிலர் கூறியிருக்கின்றார்கள், போலீஸார் இந்த பௌத்த பிக்குவுக்கு எதிராக ஒரு சிறுவரை ஒரு பாலியல் சேவைக்காக ஒரு சிறு பிள்ளையை அவர் வாங்கி கொண்டாரானால் அந்த குற்றத்திற்காக அவருக்கு நீதிமன்றத்தில் பிணை எடுக்க முடியாது. ஆனால் போலீஸார் அந்த குற்றச்சாட்டை அவரது பி ரிப்போர்ட்டில் போடவில்லை என்று அங்கே நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் நான் அந்த பி ரிப்போர்ட்டை பார்க்கவில்லை, எனவே நிச்சயமாக அதை கூற முடியாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் என்று வழக்கு வரும் பொழுது
அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணை வழங்காமல் இருந்தால், பிணை வழங்காமல் ஆனால் வழக்கை மிகவும் விரைவாக முடிக்க வேண்டும். என்னால் பிணை வழங்காமல் ஒருவரை தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் சரியல்ல. ஆனால் இவ்வாறான இது ஒரு ரேப் அலிகேஷன்ஸ், பாலியல் வன்புறவுக்கான குற்றச்சாட்டு. எனவே இவ்வாறான பாரதூரமான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது ஒருவருக்கு பிணை வழங்குவது என்பது மிகவும் ஒரு பிரச்சனையான விடயம் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு எனக்கு உங்களது கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. மிக என்னை பொறுத்த மட்டிலே அது மிகவும் ஒரு பிரச்சனையான விடயம், இவ்வாறான வழக்குகளுக்கு பிணை வழங்குவது என்பது. இப்போ சமூகத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் பரவலாக சமூக அது இன மத மொழி கடந்து எல்லாருமே பேசுகிறாங்க. நாங்கள் ஃபோன் எடுத்துட்டேன்னு சொன்னால் ஃபோனில் எந்த செயலிக்கு போனாலும் இது தொடர்பாக பேசுகிறாங்க, கருத்து தெரிவி, தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட வயது முதிர்ந்த ஒரு தேரர், அப்போது அவருக்கு இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவர் இப்படியான ஒரு செயல்பாடில் ஈடுபட்டுறன்னு சொன்னால் பரவலாக விமர்சிக்கிறாங்க. இது எங்கேயாவது அந்த மத ரீதியான ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி செய்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இப்போது இங்கே தெற்கில் இருக்கிற சில தேரர்கள் ஊடக சந்திப்புகளை சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த தேரரோட போலி விடயங்களில் சொல்கிறாங்க, இல்லை இந்த தேரர் இப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த தேரருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துறதுக்கான இப்படி ஒரு சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இல்லை எங்கள் மத விவகாரங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய தேரர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் முதலே கூறியது போன்று ஒரு சிறுவர்கள் பொய் சொல்லுவதில்லை. அதே போன்று இந்த சிறுமி கூறிய விடயங்கள் ஆதாரபூர்வமாக போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவு விடயங்கள் வெளியில் வந்த பிறகு இந்த தேரர் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று பௌத்த பிக்குமார் கூறும் பொழுது நான் கேட்கின்ற கேள்வி, அவர்கள் இதனை மறைக்க பார்க்கின்றார்கள். நமக்கு அனைவருக்குமே தெரியும், மதகுருமார்கள் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்வது இது எல்லாம் முதலாவது தடவை என்பது நமக்கு அனைவருக்கும். அது பௌத்த மதத்தில் மட்டுமல்ல, பௌத்த மதத்தில் மாத்திரமில்லை, அனைத்து பௌத்த மதத்தில் மாத்திரமில்லை, அனைத்து மத ஸ்தானங்களிலும் இவ்வாறான விடயங்கள் நடக்கின்றது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை. எனவே இவ்வாறான ஒரு விடயம் வெளிப்படையாக வரும் பொழுது ஒரு பொறுப்பான மத தலைவராக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இனிமேலும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு எமது மதத்தலங்களில் நாங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்புகளை போடலாம் என்ற விடயத்தை போட்டு அதனை வெளிப்படையாக கதைக்க வேண்டும். ஆனால் அதனை விட்டு இவர் இப்படி செய்திருக்க மாட்டார், போலியான குற்றச்சாட்டுகள், இது பௌத்த மதத்துக்கு எதிரான என்று கூறி இவ்வாறு கதைக்கின்ற புத்தபிக்குகளை பார்த்து நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, நீங்கள் இதனை மறைக்க பார்க்கின்றீர்கள், இதனை பார்த்து இவ்வாறு பயந்தடித்து இவ்வாறான ஊடக சந்திப்புகளை வைக்கின்றீர்கள். நீங்கள் கூறியது போன்று முழு நாடுமே இன மத வேற்றுமைகள் பார்க்காமல் சிங்கள, தமிழ், முஸ்லீம், மலைய மக்கள் என்று கூறி அனைத்து மக்களும் இந்த சம்பவத்துக்கு எதிராக கொதித்தெழுந்து இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது, மட்டக்களப்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இது மத மொழிகளை கடந்து நடத்தப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், இதோட ஒரு அதிர்ச்சி அடைகின்ற விடயம். ஒரு 11 வயது சிறுமியை இவ்வாறு இந்த ஒரு பௌத்த அதுவும் மட்டமஸ்தான பௌத்த பிக்கு இவ்வாறு செய்திருக்கின்றார் என்று கூறும் பொழுது அனைவருமே அதிர்ச்சி அடைந்த ஒரு விடயம். எனவே மக்கள் இதற்கு எதிராக எழுந்திருக்கின்றார்கள். நாங்கள் மத தலைவர்களாக இருந்தோமானால் இந்த சம்பவத்தை பாவித்து எமது மதஸ்தானங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் நடக்கக்கூடாது என்ற நிலைப்பாடை எடுத்து அதற்கான பாதுகாப்புகளை எமது மதஸ்தலங்களில் போட வேண்டும் என்ற நிலைப்பாடை தான் மத தலைவர்களாக எடுக்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. இப்போ இந்த விவகாரத்தில் கடுமையான தண்டனை, இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய தண்டனை சிஸ்டம் சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் இது அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் மௌலவி இப்படி ஒரு துஷ்பிரயோகத்தை செய்தார்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் அது ஜமியத்துல் உலமாவில் சொல்லியிருந்தாங்க, அவர் மௌலவி அல்ல, அதற்கான சான்றிதழ் அவர்கிட்ட இல்லை, இந்த அரபு கல்லூரியிலையும் கற்களை. சில ஊடகவியலாளர்கள் இந்த செய்தியை நாங்கள் தவறாக பதிவிட்டுட்டோம், அதை நாங்கள் நீக்கிக் கொள்கிறோம் என்ற விடயங்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதுக்கான இந்த குறைந்தபட்ச தண்டனையாக இல்லை தண்டனை வழங்கக்கூடிய முறை சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட நாங்கள் எங்காவது ஒரு சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார், எங்காவது ஒரு சிறுவன் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறான், அது விகாரைகளாக இருக்கட்டும், பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், இல்லை காட்டு வழிகளாக இருக்கட்டும், கிராமப்புறங்கள் எங்காவது நடந்து கொண்டு தான் இருக்குது. எங்களுடைய சட்டமும் தண்டனையும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுக்கிறதுக்கு போதுமானதா சுஸ்திகா? நிச்சயமாக இல்லை. அதற்கான காரணம் நான் நினைக்கிறேன், நமது சட்டத்தணியல் திணைக்களத்தில் கூட 4000க்கு மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது பல வருடங்களாக. எனவே ஒரு சிறுவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கும் பொழுது அந்த வழக்கானது ஒரு காலப்பகுதி, அட்லீஸ்ட் ஒரு 6 மாத காலப்பகுதிக்குள் அந்த வழக்கு முடிவடைய வேண்டும். எவிடன்ஸை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அது முடிவடைய வேண்டும். ஆனால் இப்பொழுது அண்மை காலத்திலே நான் செய்து கொண்டு இருக்கின்ற வழக்கிலே கிட்டத்தட்ட நான் இருக்கின்ற 5 வருடத்துக்கு மேல்
அந்த வழக்கானது அரசு சட்டத்தரணிகள் திணைக்களத்துக்கு அந்த போலீசார் வந்து அதனை அனுப்பாமல் 5 வருடத்துக்கு மேல் வந்து அந்த வழக்கை வந்து வைத்து இது சாதாரணமாக நடக்கின்ற விடயம். இது வந்து நான் செய்கின்ற வழக்கு மாத்திரமில்லை, சாதாரணமாக சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் வந்து அப்படியே நீட்டடித்து கொண்டு செல்கின்ற எமது நாட்டின் சட்ட சிஸ்டமானது அனைத்து வழக்குகளிலும் இது பொதுவாக காணப்படுற பிரச்சனை. அனைத்து வழக்குகளிலும் உதாரணமாக வந்து நாங்கள் எமது நாட்டிலோட சிவில் ஒரு காணி வழக்கை போட்டோமானால் சில வழக்கு வந்து 20 வருடம் எடுக்கும் அந்த காணி வழக்கு முடிவடைகிறது. எனவே அது எமது சிஸ்டத்தில் காணப்படுற பொதுவான பிரச்சனை. ஆனால் சிறுவர் துஷ்பிரயோகம் போன்ற ஒரு மிகவும் சென்சிட்டிவான விஷயங்களை வந்து நாங்கள் 5-10 வருஷம் இழுத்தடிக்கிற நேரம் அந்த வழக்கானது காலதாமதத்தினாலேயே அந்த வழக்கானது உடைப்பட்டு செல்கின்றது. எனவே நீங்கள் கூறுவது சரி, எமது நாட்டிலே காணப்படுகின்ற சிறுவர்களை பொறுத்த மட்டிலே காணப்படுகின்ற முறைமையானது மிகவும் ஒரு பலவீனமடைந்த ஒரு முறைமையாக காணப்படுறது. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக பொருளாதார காரணங்களும் இருக்கிறது. எமது நாடானது இன்னுமே வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற நாடானது, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக நாங்கள் பல தசாப்தங்களாக இருந்து வந்திருக்கின்றோம். எனவே இவ்வாறான நாடுகளில் வந்து ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணாமல் விட்டோமான நிவாரண விடயங்களுக்கு தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. எனவே சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், நிதி இதற்காக ஒதுக்கப்பட வேண்டும், ரிசோர்ஸஸ் வந்து இதற்காக ஒதுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக சிறுவர் சார்ந்த வழக்குகள் என்று வரும் பொழுது ஒரு குறைந்தபட்ச காலத்திலே குறைந்தபட்சம் 6 மாத காலத்திற்குள் இந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற சிஸ்டத்துக்கு வந்து நாங்கள் புஷ் பண்ண வேண்டும், நிச்சயமாக அழுத்தம் செலுத்த வேண்டும். அப்போ ஓரளவு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு தண்டனை விரைவாக வழங்கப்படுறதுனால அதை வந்து குறைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு தான் இருக்குது. நான் நினைக்கின்றேன் ஒரு 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 சிறுவர் ஒரு ஆளுக்கு மேல் குற்றம் ஒன்றை குற்றம் சாட்டப்படும் பொழுது ஒரு வெளிப்படையாக வந்து இவர் என் மீது இவ்வாறு செய்திருக்கின்றார் என்று கூறும் பொழுது அந்த சிறுவர் வந்து இதை வந்து மிகவும் இலகுவாக செய்வதில்லை. ஏன்னா சிறுவர் ஒரு சிறுமியாக நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது ஏதாவது ஒரு துஷ்பிரயோகம் மீது நடத்தப்படும் பொழுது நாங்கள் வெளிப்படையாக அதனை வந்து பேசுவதற்கு அந்த 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 சிறுவர் வந்து மிகவும் என்ன சொல்கிறது, மிகவும் ஒரு பயமாக இருக்கும், அச்சப்படும் அந்த பிள்ளை. நிறைய சிறுவர் துஷ்பிரயோகம் நடக்கின்றது. அவை அனைத்துமே இந்த நீதிமன்றத்துக்குள்ளோ போலீஸுக்கோ வருவதென்று நடக்கின்ற துஷ்பிரயோகங்கள் வந்து கடலில் துஷ்பிரயோகங்கள் நடக்கின்றது. அதிலே ஒரு பெர்சன்டேஜ் தான் இதுக்குள்ளே வந்து வருது. எனவே வார கேசஸை கூட நாங்கள் இழுத்தடித்து இல்லாமல் ஆக்குவது என்பது நாங்கள் எமது நாட்டிலே காணப்படுகின்ற சிறுவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அநீதி என்றபடினால் வந்து எங்களோட முறைமை வந்து நிச்சயமாக மாற்றப்படணும். இப்போ இந்த விவகாரத்தில், இந்த தேரரனுடைய விவகாரத்தில் வந்து ஊடகங்கள் செயற்பட்ட விதம், எந்த ஊடகங்களுமே பெருசாக பேசலை. இப்போது உதாரணத்துக்கு வித்யாவினுடைய சம்பவம் தொடர்பில் சில ஊடகங்கள், தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும், அந்த பக்கத்தில் வர்ணித்து எழுதியிருந்தாங்க. அது ஒரு இழிவான ஒரு செயல். என்னோட ஊடக இல்லை செய்தி எத்திக்கில் வந்து நான் அதை பின்பற்றுறது இல்லை. ஆனால் சில பத்திரிகைகளில் வந்து வர்ணித்து எழுதியிருந்தாங்க. அது சொல்லக்கூடிய அருவருப்பான சில வார்த்தைகள் அப்படி பயன்படுத்தினாங்க. சில இணையதளங்கள் இன்றைக்கி பிரபல்யமாக இருக்க வானொலிகள் கூட தங்களுடைய செய்தி இணையதளங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருந்தாங்க. இந்த செய்தி விவகாரத்தில் ஒரு அட்டமஸ்தான தேரரனுடைய இந்த சம்பவத்தில் ஊடகங்கள் நடந்து கொண்ட விதம், இல்லை இதுவரைக்கும் நடந்து கொள்கிற விதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ஊடகமாவது இதை பற்றி பெருசாக பேசலை. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எந்த ஊடகமும் இதை பற்றி பெருசாக வெளியில் கொண்டு வரலை. எங்கேயோ கிடக்கிற ஒரு சிறுமி தானே, இல்லை இவர் அட்டமஸ்தான தேரர் பெரிய பதவியில் இருக்கிறவர் தானே அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் மறைத்ததா, இல்லது சரியாக தகவல்களை வெளியில் சொல்லலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஊடகங்களினுடைய நடவடிக்கை இந்த சம்பவத்தில் எப்படி இருந்தது? இந்த ஊடகங்களோட நடத்தை ஒரு குறிப்பாக ஒரு விடயம் என்னவென்றால், நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதி வந்து கூறுகின்றார், அந்த சிறுமி பாலியல், அதாவது வந்து விபச்சாரம் என்ற வார்த்தையை இப்பொழுது பாவிப்பதில்லை, ஆனால் அந்த அர்த்தத்தில் தான் அவருக்கு வந்து கதைக்கின்றார். ஒரு 11 வயது சிறுமியை பார்த்து அவர் பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்றார் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது அதற்கு ஊடகங்கள் வந்து நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுத்தது. ஆனால் அதே நேரம் இந்த வழக்கை வந்து வழக்கில் வந்து இவ்வாறான நீங்கள் கூறுகின்ற பொழுது அட்டமஸ்தான தேரர் ஒருவர் ஒரு சிறுமியை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார், பாலியல் வன்புறவு செய்திருக்கின்றார் என்ற விடயத்தை நீங்கள் கூறுவது போன்று ஊடகங்கள் இதனை வந்து they have to cover this. அவர்கள் வந்து இதனை செய்தியாக வெளியிட வேண்டும், சிறுமியின் பெயரை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் கூறுவது போன்று மிகவும் என்ன சொல்றது, இவ்வாறான விடயங்கள் வரும் பொழுது மிகவும் எத்திக்ஸா நாங்கள் வந்து சென்சிட்டிவாக நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், கட்டாயமாக இதனை ரிப்போர்ட் செய்ய வேண்டும். ஏன்னா இது அல்ல முதலாவது சம்பவம். நான் எப்பொழுதும் கூறுகின்ற விடயம், ஒரு இவ்வாறான ஒரு பலம் வாய்ந்த தேரர்
இந்த சிறுமியை வந்து பாலியல் வன்புறவுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார். ஆனால் இது முதலாவது சிறுமி அல்ல. தெரிந்தே ஒன்றென்றால் இதை விட பல பல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு பின்னால். எனவே ஊடகங்களாக எதற்காக போலீசார் இவரது வரலாற்றின் மீது ஏன் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் செய்யவில்லை என்ற ஒரு அழுத்தத்தை வந்து ஊடகங்கள் மூலம் செலுத்தியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறுவது போன்று ஊடகங்கள் இதனை வந்து குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் இதனை கண்ணும் காணாத மாதிரி இருந்திருக்கின்றார்கள். இது நீங்கள் கூறுவது போன்று இது ஒரு பௌத்த பிக்கு என்றபடினால் அவரை நாங்கள் குறை கூறினோமானால் பௌத்த மதத்தையே குறை கூறுகின்றோம் என்ற ஒரு கருத்தியலில் தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையை பேசலாம் இல்லையா? உண்மையை பேசலாம், ஆனால் இவ்வாறு செய்திகளாக வெளிக்கொண்டு வரலாம் இல்லையா? செய்திகளாக வெளிக்கொண்டு வரலாம். ஆனால் இவ்வாறாக மறைத்து ஊடகங்கள் செயற்படும் பொழுதுதான் பிரச்சனைகள் வந்து இவ்வாறான பிரச்சனை வரும் பொழுது நாட்டில் இருக்கின்ற மக்கள், ஊடகங்கள் என்ன கூறுகின்றார்கள் கூறவில்லையோ, நாட்டில் இருக்கின்ற மக்கள் அதிர்ச்சி அடைந்து கொதித்தெழுகின்றார்கள். ஏன்னா ஊடகங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் தமது கடமையை இந்த வழக்கை பொறுத்த மட்டிலே செய்யவில்லை என்பது நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போது நாங்கள் ஊடகங்களோட விவகாரத்தை அப்படி பேசியிருக்கிறோம். இப்போ இந்த அரசாங்கம் சொன்னது இல்லையா, இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியோட அரசாங்கம் சொன்னது சட்டம் அனைவருக்கும் சமம். இப்போது இந்த அரசாங்கத்தில் இந்த சிறுவர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் அவர்கள். நாட்டினுடைய பிரதமர் பெண், இன்னும் சில பிரதி அமைச்சர்கள் இருக்கிறாங்க இந்த அமைச்சர் அரசாங்கத்தில். எல்லாத்துக்கும் பாராளுமன்றத்தில் பேசுகிற சில பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் பேசினாலே எங்களை வார்த்தைகளால் துஷ்பிரயோகம் செய்கிறாங்கன்னு பேசுகிற ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் ஆதாரபூர்வமாக சொல்லலாம், முறைப்பாடுகளுக்குள்ளே சபாநாயகர்கள்ட்ட பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன்னா உங்கள்ட்ட விளக்கத்தை கேட்குறதுக்கு தான். இவ்வளவு பேசுகிறவங்க இருக்கிற நேரம் இந்த விவகாரம் தொடர்பில் பெண்களாக கூட இந்த பிரதமராக இருக்கலாம், இல்லை அமைச்சராக, மகளிர் விவகார அமைச்சர் இருக்கிறாங்க, எந்த கருத்துமே சொல்லலை. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் எதுவும் பேசலையே, எதிரணியில் இருக்கவங்க கூட பேசலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாராளுமன்றத்தில் வார்த்தை சொற்பிரயோகங்கள் சொல்கிற நேரமே பெண்ணை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க, வார்த்தைகளால் துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க முறைப்பாடு செய்கிற என்பிபி உறுப்பினர்கள் இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் வாய் திறக்கலை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவார்? பெண்களின் உரிமையாண்டு பேசும் பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மாத்திரம் பெண்களுக்கு எதிராக துஷ்பிரயோகங்கள் அவர்களுக்கும் நடந்திருக்கின்றது, வார்த்தைகள் மூலம் நடந்திருக்கின்றது. எனவே அவர்கள் அதற்கு எதிராக பேசியிருக்கின்றார்கள், தாமே தமது அதிகாரத்தை பாவித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களுக்காக பேசியிருக்கின்றோம். உதாரணமாக வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பெண் உறுப்பினர்கள் பாலியல் ரீதியாக தாக்கப்படும் பொழுது நாங்கள் கூட அவர்களுக்காக பேசியிருக்கின்றோம். உதாரணத்துக்கு இப்போ பிரதமரோட அந்த பாலியல் கல்வி சம்பந்தமாக அந்த 6ஆம் ஆண்டு சிலபஸ் வர நேரம் நான் இங்கே வந்த உறுப்பினர்கிட்ட, நான் செய்த இதே சதுரங்கம் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட நான் சொன்னேன், பிரதமர் மீது அவதூறு செலுத்தாதீங்க, அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகித்து இந்த நிகழ்ச்சியில் பேசாதீங்க, அதை தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்க, வேணாம், நாங்கள் ஆதாரப்பூர்வமாக கண்ணால் காணலை, ஆனால் ஒரு பெண் மீது இழிவான சொற்பிரயோகத்தை பயன்படுத்தாதீங்கன்ற கோரிக்கை நான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் வச்சுருக்கிறோம். ஆனால் அப்படி நாங்கள் ஒரு மரியாதை செலுத்துகிற நேரம் லக்மாலி ஹேமச்சந்திரன் அடிக்கடி பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்கள் சொற்பிரயோகங்களை பற்றி பேசுகிறாங்க. ஏன் ஸ்வஸ்திகா இது என்ன நடக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு? இல்லை, அதை தான் நான் நீங்கள் கூறியதைத்தான் கூற வந்தேன். அவர்களுக்கு ஒரு விடயம் நடக்கும் பொழுது அவர்கள் மாத்திரம் பேசுவதில்லை, நாங்களும் அவர்களுக்காக பேசுகின்றோம். பெண் உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக நாங்களும் பேசுகின்றோம். ஆனால் வெளியிலே ஒரு சாதாரண ஒரு சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது, பாலியல் வன்புறவுக்கு உள்ளாகப்பட்டிருக்கும் பொழுது இந்த பெண் உறுப்பினர்கள் அமைதியாக இருந்தது மிகவும் மிகவும் ஒரு அடிப்படையிலே கண்டிக்கத்தக்க விடயம். என்னை பொறுத்த மட்டிலே பெண் உறுப்பினர்கள் மாத்திரமில்லை, அனைவரும் கதைக்க வேண்டும், அது உண்மைதான். ஆனால் பெண் உறுப்பினர்களுக்கு ஒரு விடயம் நடக்கும் பொழுது நாங்கள் அனைவருமே அவர்களுக்காக நிற்கின்றோம், அவர்களின் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது வெளியே இருக்கின்ற ஒரு பெண் பாலியல் வன்புறவுக்கு உள்ளாக்கப்பட்டு, அதுவும் ஒரு பௌத்த பிக்குவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்ற பொழுது எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காமல் தமது அதிகாரத்திற்குள் முடங்கி போய் எதற்காக அவ்வாறு மௌனமாக இருக்கின்றார்கள் என்று கூட எனக்கு விளங்கவில்லை. இது ஒரு குற்றம் வெளிப்படையாக வந்திருக்கின்றது. ஒரு பௌத்த பிக்குவுக்கு எதிராக வெளிப்படையாக வந்து பேச வேண்டும். குறிப்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு செல்லும் பொழுது அவர்கள் அந்த வழக்கிலே வந்து இருந்து பார்வையிடலாம், அதை கூட அவர்கள் செய்திருக்கலாம். சிறுமிக்காக வெளிப்படையாக கதைத்திருக்கலாம். எதனையும் செய்யாமல் அவர்கள் மௌனமாக இருக்கும் பொழுது நான் யோசிக்கின்ற விடயம் என்னவென்றால்,
இந்த பெண்களின் உரிமைகளும் பெண்களின் பாதுகாப்பும் அவர்களுக்கு மாத்திரமா, அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு மாத்திரமா என்ற கேள்வியை பாராளுமன்றத்துக்கு இருந்து வெளியே சாதாரண பெண்ணாக நான் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாங்கள் தள்ளப்படுகின்றோம். இப்போ இந்த இது சார்ந்த அமைச்சுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது மகளிர் விவகார சிறுவர் அமைச்சு இருக்கிறாங்க இல்லையா, அமைச்சர் கூட இது தொடர்பில் எந்த வார்த்தைகளும் பேச எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறாங்களா? இல்லை நம்ம இதில் வாயை விட்டால் மத பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறாங்களா? இல்லை அவங்களுக்கு கீழே வரக்கூடிய இந்த சிறுவர்களை பாதுகாக்கிறதுக்கோ, இல்லை இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகள் போகுது நாங்கள் எதுவும் கருத்து சொல்லலாதுன்ற ஒரு விஷயத்த கூட சொல்லலாம் இல்லையா? அவங்க அமைச்சர் இல்லையா, அவங்க தானே சட்டத்தை பாராளுமன்றத்திலேருந்து உருவாக்க போகிறாங்க. அப்போ அவங்க கூட இதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க தானே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர், அதுவும் இது ஒரு சாதாரண வழக்கல்ல. நான் மீண்டும் கூறுவது போன்று இது பௌத்த தலங்களிலே உயர்ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு எதிராக ஒரு சாதாரணமான சிறுமினால் போடப்பட்ட குற்றச்சாட்டு. எனவே அமைச்சரை கூறிவிட முடியாது இது ஒரு சாதாரணமான வழக்கு, அனைத்து துஷ்பிரயோகங்களை போன்று இதையும் எடுக்கலாம் என்று கூறி அவர் மௌனமாக இருக்க முடியாது. நிச்சயமாக நீதிமன்றத்திலே ஒரு ப்ரோசஸ் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அரசு சட்டத்தணியால் திணைக்களத்துக்கும் இந்த வழக்கு வரப்படுகிறது. ஆனால் அமைச்சராக நிச்சயமாக அவர் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நாங்கள் இந்த சிறுமிக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுவதற்காக இந்த அரசாங்கம் அந்த சிறுமிக்கு பின்னால் இருக்கும் என்று கூறியும் ஒரு வார்த்தையை கூறியிருக்கலாம். அவ்வாறு ஒரு வார்த்தை கூறும் பொழுது அனைவருக்கும் விளங்குகின்றது அரசாங்கம் நியாயத்தின் பக்கத்தில் தான் நிற்க போன்றது என்று கூறி அனைவருக்கும் இது சாதாரணமான வழக்கல்ல. அமைதியாக இருப்பதற்கு இது சாதாரணமான வழக்கல்ல. எனவே நீங்கள் கூறுவது போன்று சிறுவர் விவகார அமைச்சர் கூட இது இந்த வழக்கிலே நான் இருக்கின்றேன் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் நியாயத்தை அவர் ஏதோ கூறியிருக்கின்றார், பெரிதாக ஒன்றும் கூறவில்லை. அவர் இந்த வழக்கிலே அப்டேட்ஸை அவர் மீடியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். நான் மீடியாவுக்கு பேச தேவையில்லை என்று கூறிய ஒரு நிலைப்பாடு இவ்வாறான ஒரு வழக்கில் அமைச்சர் எடுத்துவிட முடியாது. அதே நேரம் பல துஷ்பிரயோக வழக்குகள் நடக்கின்றது. இந்த துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிறுவர் அமைச்சாக இந்த துஷ்பிரயோகங்கள் இனிமேலும் நடக்காமல் இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன பாலிசிஸை அவர்கள் போடுகின்றார்கள், என்னென்ன விடயங்களை அரசாங்கம் செய்கின்றது என்ற விடயங்களை இவ்வாறான காலகட்டத்தில் தான் வெளிப்படையாக பேச வேண்டும். என்னால் அனைவருமே இதை பற்றி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அவ்வாறாக பேசாமல் விடுவது அரசியல் ரீதியாக அவர்கள் செய்கின்ற ஒரு பெரும் தவறு. எதற்காக அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், எதற்காக மௌனமாக இருக்கின்றார்கள் என்ற பெரும் கேள்வி மத்தியிலே எழுது. இப்போதான் இந்த விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தால் இந்த கேள்வி வருது. இந்த அரசாங்கத்துக்கு கீழே சட்டம் ஒழுங்கு சரியாக பேணப்படுகிறது அப்படின்னு ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்காக பேணப்படுகின்றது என்றால் இந்த சிறுமி அந்த பௌத்த தேரருக்கு எதிராக பொதுவாக கேட்கிறேன், ஜெனரலா இந்த அரசாங்கம் அதைத்தான் நான் கூற வருகின்றேன். இந்த அரசாங்கத்துக்குலாம் இந்த குற்றச்சாட்டு வெளிப்படையாக வந்திருக்கிறது. அவர் முறைப்பாடு செய்து கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக அந்த போலீசார் ஒன்றுமே செய்யவில்லை. அதன் பின்பு ஒரு ஊடகத்துறையை சேர்ந்தவர் நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிக்கு கூறுகின்றார், இவ்வாறு ஒரு வழக்கு கொண்டு போகிறது நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள். அதன் பின்புதான் இந்த வழக்கு வெளியே வருகின்றது. எனவே சட்டம் ஒழுங்காக செயற்பட்டு கொண்டு போகின்றது என்றால் அந்த சிறுமி முறைப்பாடு செய்த உடனேயே அந்த போலீசார் அடுத்த நாளே அந்த போலீசார் அடுத்த நொடியே அந்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எனவே இதை பார்க்கும் பொழுதே நமக்கு விளங்குகின்றது எவ்வாறு சட்டம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் இந்த அரசாங்கத்தை மாத்திரம் அதற்கு குறை கூறி விட முடியாது. இது பல தசாப்தங்களாக இவ்வாறு தான் நடந்து கொண்டு வருகின்றது. இந்த அரசாங்கம் செய்கின்ற பிழை என்னவென்றால் இவ்வாறாக ஒரு சிஸ்டம் கீழே ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் அந்த சிஸ்டத்துக்கு சப்போர்ட்டாக அமைதியாக இருக்கின்றார். வெளிப்படையாக பேச வேண்டும். இது அந்த சிஸ்டத்தில் காணப்படுற பிரச்சனை. குறிப்பாக லக்மாலி ஹேமச்சந்திர போன்ற உறுப்பினர்கள் என்னுடன் சேர்ந்து சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளை செய்திருக்கிறார். அவருக்கு நேரடியாக தெரியும் நமது சிஸ்டமானது எவ்வாறு சிறுவர்களுக்கு எதிராக இயங்குகின்றது என்ற விடயம் அவர்கள் நேரடி அனுபவம் மூலம் அவருக்கு தெரியும். எனவே அவர் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஒரு பெரும் வழக்கு போய்கொண்டிருக்கின்ற நேரம் வெளிப்படையாக பேசாதது அரசாங்கமும் இந்த சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணி கொண்டு போதாண்டு கூறி ஒரு சந்தேகம் வெளியில் இருக்கின்ற நமக்கு எழுகின்றது. நீங்கள் ஞாபகப்படுத்த நேரம் எனக்கு அந்த விஷயம் ஞாபகம். இப்போ லக்மாலி ஹேமச்சந்திர போன்றவங்க நாங்கள் இதற்கு முதல்ல ஊடகவியலாளராக சில பொது அமைப்புகளில் இருக்கிற நேரம் அவங்களும் அந்த பொது அமைப்புகளில் இருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் சம்பள விவகாரம், காலிமுகல் திடல் போகிற இப்படி நிறைய பொது அமைப்புகளில் இருந்தவங்க தான். இப்போது நாங்கள் நம்பினது இப்படியானவங்க இந்த சபைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சி என்கிட்ட எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அப்போ சிறு சிறு குழுக்களாக சில இயக்கங்களில் சில மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுகிற நேரம் போராடின இருந்தவங்க. ஆனால் அவங்களும்
நிறைய பேர் இப்போ அக்மானி மாத்திரம் நிறைய பேர் சொல்லலாம், இப்போ சபையில் இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அவங்க கூட இதை பேசுகிறாங்க இல்லை, அவங்களும் இப்போ அரசாங்கத்துக்கு வந்த முறை அந்த பழைய காலத்து 76 வருஷத்தை குறை சொல்லி சொல்லி இவங்களும் அங்கே சிக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. சரி, இப்போ இந்த இந்த அரசாங்கம் வந்து நான் சட்டம் அனைவருக்கும் சமன் இந்த அரசாங்கம் சொன்னதுன்னு எதுக்கு சொல்கிறேன், இப்போ சில வழக்குகள் போகுது இல்லையா, சில பிரச்சனைகள் நாட்டில் நடந்திருக்குது. அந்த போண்ட் இஷ்யூவாக இருக்கலாம், நிலக்கரி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை தொடர்ச்சியாக வந்து அந்த 2.5 அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் போஸ்ட்டுக்கு செலுத்தின காசு. இப்போது இங்கே வந்து சட்டம் சமனாக இருக்கிறதா? உண்மையில் நான் உண்மையை சொன்ன போனால் சில இந்த பாண்ட் இஷ்யூஸ் போன்ற விடயங்களில் அரசாங்கம் உண்மையாகவே அழுத்தம் செலுத்துகின்றது. இதனை நாங்கள் முடிக்க வேண்டும் என்று கூறி நமக்கு இப்போ உதாரணமாக ஈஸ்டர் சண்டே குண்டு தாக்குதலின் வழக்கை கூட எடுத்தால் கூட இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தான் அது சில விடயங்கள் வந்து வெளியே வருகின்றது. இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தான். ஆனால் அதுவும் மந்தம் தானே, மந்தமாகத்தான் போகின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி, மந்தமாகத்தான் போகிறது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தான் சில விடயங்கள் வெளியே வருகின்றது. ஆனால் இவங்களுடைய அமைச்சர்களோட சிக்கல், இவங்களுடைய அரசாங்கத்துக்குள்ள நடந்த சில விடயங்களை பார்க்குற நேரம் சில சம்பவங்களுக்கு முறைப்பாடை பதிவு செய்தில்லையே. இவர்களது அரசாங்கத்தில் இருக்கின்ற சிலருக்கு வந்து அவர்கள் வந்து சில விடயங்களில் சிக்கியிருக்கின்ற பொழுது சட்டம் வந்து மிகவும் மந்தமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் காண்கிறோம். எனவே இதைத்தான் நான் முதலும் கூறினேன். இந்த அரசாங்கம் தாங்கள் சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வருகின்றோம் என்று கூறினோம். சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வரது வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம் அல்லது ஒரு அரசியல் விஷயம். அதற்கு அரசியல் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும். அரசியல் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டுமானால் எமது சமூகத்தில் இருக்கின்ற அடிப்படையான சில விஷயங்கள், உதாரணமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் அல்லது சில குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் மரியாதை, இவ்வாறான விடயங்களை வந்து உடைப்பதற்கு ஒரு அரசியல் ஸ்திரம் இருக்க வேண்டும். ஒரு நேர்முகமான ஒரு ஸ்திரல் ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஸ்திரம் வந்து இந்த அரசாங்கத்திடம் இருக்குதா இல்லையா என்பது வந்து அதற்கான நான் நினைக்கின்றேன் அது இல்லை என்று. அதற்கான பிரதானமான காரணம் இவர்கள் வரும் பொழுது நான் நினைக்கின்றேன் நல்லெண்ணத்துடன் தான் வந்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் வந்த பிறகு அவர்களை சூழ்ந்து இருக்கின்றவர்கள், உதாரணமாக குறிப்பாக வந்து வர்த்தகத்துறையிலே வந்து மேலிடத்தில் இருக்கின்றவர்கள், அவர்கள் செய்கின்ற சில ஊழல்களை எல்லாம் மறைப்பதற்காக அவர்கள் இந்த அரசாங்கத்தை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். இந்த அரசாங்கமும் அவர்களுக்கும் வேறு வழி தெரியவில்லை என்று கூறிக்கொண்டு அவர்களை சூழ வைத்து விட்டார்கள். அனுபவம் இல்லை, எனவே இவர்களைத்தான் நம்பி இருக்க வேண்டும் என்று கூறி வர்த்தக விடயங்களிலே உயர்தட்டுகளில் இருக்கின்றவர், உதாரணமாக வந்து துமிந்த உலங்கமுவ போன்றவர்கள், அவர்களைத்தான் அரசாங்கம் வந்து மிகவும் க்ளோஸாக அட்வைசர்ஸாக வந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்களை போன்றவர்கள் நாடானது பொருளாதார நெருக்கடிக்கு வருவதற்கு இவர்களும் பெரும் காரணமாக இருந்தவர்களே தமது பர்சனல் அட்வைஸாக வைத்துக் கொண்டார்களானால் அதன் பின்பு அதற்கு மேல் வந்து அரசியல் செய்ய முடியாது. எனவே நான் முதலே கூறியது போன்று எமது முறைமையை வந்து நாங்கள் சவாலுக்கு உள்ளாக்க வேண்டுமானால் அரசியல் திறம் ஒன்று வேணும். அரசியல் திறம் ஒன்று உருவாக்க வேண்டுமானால் சரியானவர்களை எம்மை சூழ்ந்து வைத்திருக்க வேண்டும். பிழையானவர்களை எம்மை சூழ்ந்து வைத்திருந்தோமானால் நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் அதற்கு பிறகு வந்து மாற்றங்களை செய்ய வழிக்கிட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்குத்தான் சென்று கொண்டிருக்கணும். குறிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக அரச பீடத்தில் இருக்க வேண்டும் என்று கூறி ஒரு எண்ணம் வந்து எமது அரசியல் மைண்டில் வந்து விட்டதானால் எமது நோக்கமாக வந்து விட்டால் அதன் பிறகு வந்து நாங்கள் செய்கின்ற அனைத்து விடயமும் வந்து நாங்கள் எப்படி தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்கலாம், அதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டுமானால் சில தரப்பினர்களை வந்து நாங்கள் சமாளித்து கொண்டு மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டு போக வேண்டும். அவ்வாறான ஒரு எண்ணம் வந்து விட்டால் அதன் பின்பு ஒரு சிஸ்டம் சேஞ்சவில்லை ஒன்றுமில்லை. இந்த அரசாங்கத்துக்கு அந்த எண்ணம் வந்து விட்டது என்பது தெளிவாக விளங்குகிறது. இந்த அட்டமஸ்தான தேரனுடைய விவகாரமும் தங்களுடைய அவருக்கு எதிராக ஏதாவது பேசிவிட்டு அவருக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் தங்களுடைய ஆட்சிக்கு பெரிய ஆப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கின்றேன் இவ்வாறான விடயங்கள் வரும் பொழுது அதனை பேசாமல் விட்டால்தான் எதிர்த்தரப்பில் இவர்களுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் இதனை பாவித்து வேறு விதங்களில் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ப்ரோசஸை வந்து அவர்கள் கொண்டு போகின்றார்கள். ஆனால் இவர்களை வந்து அரச பீடத்துக்கு கொண்டு வந்தவர்கள் வந்து சாதாரண மக்கள். இந்த சாதாரண மக்கள் அனைவருமே அணிதிரண்டு இந்த பௌத்த பிக்குவுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கூறி இன மத பேதமின்றி அவர்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் பேசாமல் இருக்கின்றது. எந்த இடத்துல நிற்கிறீங்க?
நான் இந்த இடத்தில் இந்த வழக்கில் இந்த சம்பவம் தொடர்பு நிச்சயமாக அவருக்கு தண்டனை வழங்க, ஏன்னா நான் அந்த சிறுமிக்காக ஆஜராகின்ற சட்டத்தரணி அல்ல. இல்லை நீ ஒரு சட்டத்தரணியா பொதுவாக சட்டத்தரணியாக நீங்கள் இதில் மேலோட்டமாக இதில் இப்போ நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக உங்களுக்கு சில டிசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை இந்த வழக்கு தொடர்பான சில நாலேஜஸ் எடுக்கிறீங்களோட நீங்கள் சட்டம் படித்தவங்க அதனால் கேட்குறேன். சில ஆதாரங்கள் இருக்குது, இப்போ சிறுமியோட வாய்மூல சாட்சிகள் இருக்குது, கண் மூலம் காட்டி இருக்கிறாங்க சாட்சிகள், இதை விட வேறு எதுவும் தேவையில்லை, சட்டமாக தான் சொல்லுது. தீர விசாரிச்சாச்சு நிறைய இந்த சாட்சிகள் இந்த ஆதாரங்களை வச்சு நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சிறுமியின் மீது எந்த விதமான அச்சுறுத்தலும் பிரயோகிக்காமல் இருந்தால், இந்த வழக்கு வந்து நியாயமான முறையில் கொண்டு சென்றால் நிச்சயமாக இந்த புத்த பிக்குவுக்கு தண்டனை வழங்கப்படும் அல்லது குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்படுவார் என்பது இப்பொழுது வெளிப்பட்ட விடயங்களிலிருந்து எனக்கு தெளிவாக விளங்குகின்றது. ஆனாலும் இதுவரைக்கும் வந்து சிறுமியின் சார்பில் வந்து சட்ட முறைமைக்குள் இருக்கின்றவர்கள் வந்து சிறுமியின் சார்பில் இருக்கின்றார்கள் என்பது ஒரு பெரும் சந்தேகத்திற்கு உள்ளாகின்ற ஒரு விடயமாகும். எனவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஒரு அழுத்தம் சிறுமியின் மீது செலுத்தப்படுமானால் இந்த வழக்கு எந்த திசையில் போகும் என்று நமக்கு கூற முடியாது. அதுதான் இந்த வழக்கில் இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை. இந்த வழக்கானது அதிகார வித்தியாசம் ஒன்று இருக்கின்ற ஒரு வழக்கு. ஒரு பக்கம் சிறுமி இருக்கின்றார், மற்ற பக்கம் உயர் பீடத்தில் இருக்கின்ற ஒரு பௌத்த பிக்கு இருக்கின்றார். பெரும் ஒரு அதிகார வித்தியாசம் ஒன்று காணப்படுகிறது. இந்த வழக்கை விரைவில் முடிக்காமல் விட்டால் அல்லது அரசு சட்டத்தரணிகள் திணைக்களம் தனது அதிகாரத்தை வந்து இந்த சிறுமியின் பக்கத்தில் வந்து நாட்டாமல் விடுமானால் நிச்சயமாக இந்த வழக்கு வந்து திசை திரும்பி போகக்கூடிய பல சாத்தியக்கூறுகள் வந்து காணப்படுகிறது. எனவே இந்த வழக்கு எவ்வாறு விரைவில் இந்த வழக்கானது முடிவுக்கு கொண்டு வரப்பட போகின்றது, அரசு சட்டத்தரணிகள் திணைக்களமானது சிறுமியின் பக்கம் ஸ்திரமாக நிற்க வேண்டும், ஆனால் சரியாக நிற்கப் போகின்றார்கள் போன்ற கேள்வியின் மத்தியில் இந்த ரெண்டு விடயங்கள் நடக்குமானால் நிச்சயமாக நான் நிற்கின்றேன் இந்த பௌத்த பிக்குவுக்கு வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. நல்லது, நன்றி ஸ்வஸ்திகா. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம், நேரம் நெருங்கிவிட்டது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலையகம் வருகை தந்து சட்டம் சார்ந்த சில தெளிவுகளையும் இந்த துஷ்பிரயோகம் சார்ந்த சில சட்ட விதிகளையும் விளக்கியிருந்தீர்கள். நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கலையகம் வருகை தந்து எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்வஸ்திகா, அளித்ததற்கு நன்றி. நல்லது, நாங்கள் இன்றைய சதுரங்கத்திலே முக்கியமான சில விடயங்களை பேசியிருந்தோம். இலங்கையினுடைய சட்டம் யாருக்கு சமன், யாருக்கு அதிகாரம் அதிகமோ அவர்களுக்கு சட்டம் சாய்கிறது அப்படின்ற சில விடயங்களையும் பேசியிருந்தோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து. இந்த சிறுமியினுடைய விடயத்திலே நாங்களும் பேசியிருக்கின்றோம், நிகழ்ச்சிகளாக மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இது எந்த ஒரு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸ் கமெண்ட்ஸ் அதையெல்லாம் எதிர்பார்த்து செய்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஒருவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது சிறுமி உண்மையில் இந்த சம்பவத்தில் சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஆதாரபூர்வமான தகவல்கள் அந்த சிறுமியின் வாயினாலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அட்டமஸ்தானமாக இருந்தாலும் சரி, எந்த மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும். அடுத்த வாரமும் சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.